ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 21 வெள்ளிக்கிழமை ஆனி மாதத்துக்கான பௌர்ணமி. மிக மிக அற்புதமான ஒரு நாள். இப்படிப்பட்ட ஒரு நாளை நம்ம தவற விடவே கூடாது. ஒரு மாதமும் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி தினம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சித்ரா பௌர்ணமி, வைகாசி பௌர்ணமி, அந்த வரிசையில் தமிழ் மாதங்களில் 3வது மாதமாக வரக்கூடிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி. இந்த ஒரு ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் நாம் எந்த கடவுளை வேணால் எப்படி வேணால் வணங்கலாம். அதுலேயும் குறிப்பாக சிவபெருமானையும் அனுமனையும் வணங்குறது கூடுதல் சிறப்பு. நிறைய பேர் ஆனி பௌர்ணமி அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு புனித நீரை நீராடி விரதம் இருந்து வழிபடுவாங்க. ஆனி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது உத்தராயண காலத்தோட கடைசி பௌர்ணமி. 2024 வருஷம் ஆனி மாத பௌர்ணமி ஜூன் 21 தேதி காலையில் 7:45 மணிக்கு பிறக்குது. அது ஜூன் 22 சனிக்கிழமை காலை 7:45 வரைக்கும் இருக்கு. அதனால ஜூன் 21 வெள்ளிக்கிழமை முழுவதுமே நமக்கு பௌர்ணமி திதி தான். அன்னைய தினம் எப்பவும் போல காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க வீட்டோட பூஜையை சுத்தப்படுத்திட்டு வாசல்ல வண்ண கோலமிட்டு நீங்க உங்களோட பௌர்ணமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனி பௌர்ணமி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காலை சிவன் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம் செஞ்சு பூக்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம். அதே மாதிரி அம்பாள், துர்கை அம்மனை வழிபடுறது, அன்னதானம் செய்யறதுலாம் சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு சிவன் பார்வதி ஒன்னா இருக்கக்கூடிய படத்தை வீட்டில் வச்சு வணங்குறது சுபிக்ஷத்தை கொடுக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்க வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேல உங்க வீட்டோட பூஜை அறையில் ஏற்றலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவானுக்கு உரிய தானியம் வெள்ளை மொச்சை. அதே மாதிரி அன்னைய தினம் பௌர்ணமி. பௌர்ணமின்னு சொன்னா சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு உரிய நிறம் வெள்ளை. இந்த ஒரு தீபத்தை ஏற்றுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் 3 பொருட்கள் தான். ஒரு அகல் விளக்கு, ஒரு கைப்பிடி வெள்ளை மொச்சை, ஒரு கைப்பிடி சர்க்கரை, அதாவது ஒயிட் சுகர். இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. கூட ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு தட்டில் ஒரு கைப்பிடி வெள்ளை மொச்சையை ஒரு பக்கமும் ஒரு கைப்பிடி சர்க்கரையை ஒரு பக்கமும் பரப்பி வச்சுடுங்க. அதுக்கு நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றி தீபம் போடுங்க. இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் போது சுக்கிர பகவானையும் சிவபெருமானையும் விநாயகரையும் இப்படி எல்லா கடவுளையும் வேண்டிக்கோங்க. மறக்காம சந்திர பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. இந்த ஒரு தீபத்தை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உங்க வீட்டோட வாசல் படிக்கோ இல்லை மொட்டை மாடிக்கோ வந்தீங்கன்னா அங்கே பௌர்ணமி நிலவு முழு பிரகாசமாக தெரியும். அப்போ உங்க 2 கையால் வெள்ளை மொச்சை ஒரு பக்கம் சர்க்கரை ஒரு பக்கம் வச்சு தீபம் ஏற்றிருப்பீங்களே, அந்த தட்டை சந்திர பகவான் நோக்கி காமிச்சு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. அதுக்கப்புறமா அந்த தட்டை உங்க வீட்டோட பூஜை இருந்தது வச்சுட்டு அந்த தீபம் மாலை நேரம் வரைக்கும் உங்க வீட்டில் எரியட்டும். அதுக்கப்புறமா அந்த வெள்ளை சர்க்கரையையும் வெள்ளை மொச்சையையும் நீங்க கால்படத்தில் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு தீபத்தை நீங்க பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஏற்றும் போது, அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ஆனி பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஏற்றும் போது நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த வரன் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.